சிவா வந்து வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னப்பா நடக்குதுங்க? உன்னை போலீஸ் பிடிச்சின்னு போயிட்டியாமே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அன்னபூர்ணி. அதுக்கு சிவா வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பார்க்குறாரு. பார்த்தா வந்து பைரவி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே அதெல்லாம் கேட்டுட்டு அன்னபூர்ணி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி நடந்துருச்சு சிவா, நாங்கள் இல்லாத போது உன்னை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு, நல்ல காலம். இங்கே சிந்து இருந்தா, சிந்து இல்லை என்ன நல்ல நிலைமை ஆயிருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே, இப்போ என்னமோ இவ தான் நல்லவர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இவ என் பிள்ளையோட வாழ்க்கையில் வரலனா இந்நேரம் இந்த பிரச்சனையே அவனுக்கு நடந்திருக்காது. என்னமோ இவ காப்பாற்றிட்டான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க சிவாவோட அம்மா. உன்னை வந்து அவங்க பெரியம்மா வந்து இங்கே பாரு, நீ சொன்னாலும் சொல்லனாலும் சிந்து தான் காப்பாற்றிருக்கா, அதனால் சிந்துக்கு தான் இந்த பெருமை சேரும். இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இங்கே பார் சிவா, சிந்து உனக்கு வாழ்க்கை துணையாக கிடைக்கிறதுக்கு நீ தான்ப்பா கொடுத்து வச்சிருக்கணும். அதை இனிமேட்டாவது புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு சிவா. அடுத்து வந்து சிவா உள்ளே பார்க்குறேன். இருப்பா உள்ளே போவேனாப்பா, நீ எங்கே போயிட்டு வந்திருக்க? வந்து நீ போயிட்டு வந்த இடம் அப்படிப்பா, அதனால் ஆரத்தி எடுத்து திஷ்டி கழிச்சு தான்ப்பா உள்ளே அனுப்பணும் அப்படின்னோடனே சரிங்க பெரியம்மா அப்படி சொல்லிட்டு சிவா நிற்கிறாரு. உடனே வந்து சிந்து கூப்பிட்டு, சிந்து நீ வந்து ஆரத்தி எடுக்க போவேனாம்மா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. இங்கே பாரு, நீ போய் எடுத்துகிட்டு வான்னு அவங்க தங்கச்சியை சொல்கிறாங்க, சிவாவோட தங்கச்சியை. சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஏன் அத்தை அப்படின்னோடனே நீயும் கூட நில்லுமா சிவா கூட அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இதுக்கு என் புள்ள தானே வந்து போயிட்டு வந்திருக்கான் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஊருக்கண்ணே இன்னைக்கு யார் மேலே? சிந்து மேலே தான். சிந்து இந்த அளவு புருஷனை மீட்டு கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஊரே பேசிகிட்டு இருக்கோம். அந்த டைமில் கண்ணு அவன் மேலே தான் படும். அதனால் 2 பேருக்கு தான் திஷ்டி கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒன்றா ஆரத்தி எடுத்து திஷ்டி கழித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு சிவா அப்படியே பார்க்குறா சிந்துவை, சிந்து அப்படியே பார்த்து சிவாவே பார்க்குறாங்க. 2 பேரும் உள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. உடனே வந்து இந்த மாதிரி என் புள்ள கஷ்டப்பட்டுருப்பாப்பா, ஏதாவது அடித்தாங்களாப்பா, ஏதாவது பண்ணாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் படுக்கிறப்பா. சரிப்பா நீ போய் படுப்பா அப்படின்னோடனே எல்லாம் இவ்வளோ தான் வந்தது அப்படின்னு பார்த்து சிந்துவை பார்த்து முறைக்கிறாங்க அவங்க அம்மா. அடுத்து வந்து சிந்து வந்து உள்ளே வராங்க. டாக்டர் நீ எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டேன், உனக்கு நான் இப்போ கொஞ்சம் இடத்துல சமைச்சிடுவேன், எல்லாத்தையும் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் சிந்து அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க மனசில்? நீ என்னமோ பெரிய தியாகி மாதிரியும் வந்து நீ எல்லாமே என்னை போலீஸ் ஸ்டேஷனில் வெளியே எடுத்துட்டா உன்னை நம்பிடுவேன் நினச்சிட்டு இருக்கியா? எக்காரணம் கொண்டு உன்னை நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் டாக்டர், நீ என்னை நம்பவே வேணாம், யார் உன்னை நம்ப சொன்னது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு கேட்டு ஒன்றும் புரியாமல் சிந்து பற்றி புரிஞ்சிக்க முடியலையே சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க ஸ்னேகா. அவங்க அப்பா கிட்ட பார்த்தீங்களாப்பா அந்த சிந்துவை, அவள் தான் என்னமோ தியாகி மாதிரியும் எல்லாம் முன்னாடி ஓவர சீனை போடுறாப்பா, பொண்டாட்டி எல்லாம் முன்னாடி சொல்கிறாப்பா, எனக்கு கோமா வருதுப்பா, நீ விடுமா நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அடுத்து வந்து சிந்து வந்து மார்க்கெட் போயிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே நிற்கிறாரு ஸ்னேகாவோட அப்பா. அவர் வந்து சிந்து உங்கொண்டே கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நீங்கள் அப்படின்னாங்க. நான் அதான் ஸ்னேகாவோட அப்பா அப்படின்றாங்க. ஸ்னேகா வந்து நிற்கிறாங்க. நீ என்னமோ வந்து சிவாவை வெளியே எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் உன்னை பற்றி பெருமையாக பேசுது. இதெல்லாம் நீ வேணும்னு தான் பிளான் போட்டு எல்லாம் பண்ணுற, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா? சிவாவை என்கிட்ட பிரிக்கிறதுக்கு ஒவ்வொரு நொடியும் நீ பிளான் போகிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருமா, மரியாதையாக சிவாவை விட்டு போயிடு. உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன். கோடியாக எவ்வளோ வேணாலும் என் பொண்ணுக்காக செலவு பண்ண தயாராக இருக்கேன். அதனால் நீ சிவாவை விட்டு போகிறதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், என் சிவாவை தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இவங்க என் சிவாவை வந்து பார்க்காம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க வந்து சிந்து. அதை பார்த்துட்டு அவர் அதிர்ச்சி அடையாரு. என்ன சிந்து ஓவராக தான் பேசுகிறேன், என் அப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என் அப்பா யார் உனக்கு பார்த்து நீ இப்படி பேசுகிறியா அப்படின்னோடனே, உன் அப்பா யாரை வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க, அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. என் புருஷனை கேட்டால் நான் இப்படி தான் பேசுவேன். டாக்டரோட பொண்டாட்டி சட்டப்படி நான் தான். தேவையில்லாமல் வந்து இவங்க அப்பப்போ வந்து டாக்டர்கிட்ட பேசுகிறது இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லுங்கள், அதுதான் இவங்களுக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடையாங்க 2 பேரும்.